ரிஷபராசி நேயர்களே, சார் இப்பெல்லாம் ஹோட்டல்ல போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா சார், வீட்டு முறைப்படி சமையல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏடா வீட்டுல சாப்பிட பிடிக்காம தானடா ஹோட்டலுக்கு வரோம், அங்க வீட்டு முறைப்படி சமையல்லாம் என்னடா அர்த்தம்? இது பரவாயில்ல சார், வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யூடியூப் பார்த்து ரெஸ்டாரண்ட் முறையில சமைக்கிறேன்னு சொல்லி பன்னீர் பட்டர் மசாலா மோர் குழம்புன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஊரை, ஒண்ணுமே புரியல. நீங்க பேசுறது கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவாங்களாம். கும்பராசி நேயர்களே, ஓட்ஸ் சாப்பிட்டா உடம்பு குறைதான். குறைஞ்சுதா சார்? 5 கிலோ குறைஞ்சது. மெடிக்கல் மிராக்கிள் சார். முழுசா கேளியா, ஓட்ஸ் 5 கிலோ குறைஞ்சிருக்கு. எனக்கு இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு நீங்க சொல்றது கேட்டு அதுக்குதான் கண்டதையும் தின்னு உடம்பு குறைக்கிறேன் அதை குறைக்கிறேன். போய் நடங்க சார், எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்பு குறையும் எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். மீனராசி நேயர்களே, நம்மையும் செல்போனையும் பிரிக்கக்கூடிய சக்தி கொண்டாட்டிக்கு இருக்கா சார்? நோ. பேரண்ட்ஸுக்கு நேவர். பின்ன சார்ஜருக்கு மட்டும் தான் சார் இருக்கு. லப்பர் கிடைச்சா கூட அவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன்றாங்க சார். பிளக் பாயிண்ட் கிடைச்சதுன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறானுங்க சார். யதார்த்தமா பதார்த்தமா பேசுவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம விருச்சிக ராசி நேயர்களே, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆமா தம்பி, ஆனா இந்த பொண்டாட்டிங்க திட்டியே கொள்றாங்க சார். வீட்டுக்குள்ள போக முடியல, பையனை திட்டுற சாக்குல நம்மள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே திட்டுறாங்க சார் அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுக்குவீங்க. சிம்மராசி நேயர்களே, இந்த பேங்க் ஸ்டாஃபும் ஏடிஎம்மும் ஒண்ணு சார். என்னமா சொல்ற? பாதி வேலை செய்ய மாட்டுது சார். இந்த பேங்க்ல வேகமா வேலை செய்யறது பணம் என்ற மிஷின் மட்டும்தான். புட்டு புட்டு வைப்பீங்களாம் நாட்டு நடப்ப. அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, மாச கடைசியானா செலவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ளன்னு உங்க ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணும்போதே, ஏண்டா நீ தான் வேலைக்கே போலியாடா, அப்புறம் என்னடா உனக்கு மாச கடைசி அப்படின்னு நீங்க எமோஷனலா கேட்க, அது ஒண்ணு இல்லடா, வேலைக்கு போறவங்க கிட்ட கடன் கேட்க முடியலடா, மாச கடைசின்றான் அப்படின்னு சொல்லும் போதே உங்க ஃப்ரெண்டு உங்க மேல காரி துப்புவாப்லையா. நண்பர்களுக்குள்ள அப்படி ஒரு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, அம்மா அழுதா அப்பா சரியில்லைன்னு அர்த்தம் சார். ஆமா தம்பி, அப்பா அழுதா பெத்த பிள்ளைங்க சரியில்லைன்னு அர்த்தம் சார். உண்மை தம்பி, நாம அழுதா கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு அர்த்தம் சார். அடிக்கிறா சார். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, சங்கடப்பட்டு போன சம்பவத்தை ஷேர் பண்ணுவீங்களா? எனக்கு ஒரு போன் வந்தது தம்பி. சார் நீங்க திருநெல்வேலி தானே? ஆமா ராஜா சொல்லு அப்படின்னா. சார் நீங்க அட்வொகேட்டான்னு வேற கேட்டானுங்க. அட ஆமாடே சொல்லுறே அப்படின்னு. அதுல சார் நீங்க கிரிமினல் அட்வொகேட்டா இல்ல சிவில் அட்வொகேட்டாங்க. டேய் கிரிமினல் அட்வொகேட் தான்டா. என்ன விஷயத்த சொல்லு, ஒரு 4 கிலோ அல்வா வாங்கி அனுப்ப முடியுமானே, அட்ரஸ் அனுப்புறேன் அப்படின்ட்டானுங்க. நன்னாரி பயலை எடு பணம் கட் பண்ணிட்டானுங்க சார். தனுசு ராசி நேயர்களே, போர்வைய துவைக்கிறத விட கஷ்டம் அதை புழிஞ்சு காய போடுறது. ஆமா தம்பி, அது போலதான் காதலிக்கிறத விட கஷ்டம் அதே காதலியே கல்யாணம் பண்றது. ராஜாவே நீங்கள் பிரில்லியன்ட் ஐயா அப்படின்னு தனுசு ராசியை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்களாம். அறிவுனால அறிவு, அம்புட்டு அறிவுன்னு. அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, நேத்து எங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு வயசானவர் வேகமா மூச்சு இறக்க நடந்து போயிட்டு இருக்காப்பல. வண்டி எடுத்துட்டு போய் குறுக்கு நிறுத்தி, வாங்க சார் நான் போய் டிராப் பண்றேன் அப்படின்றேன். டேய் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் போடா அப்படின்ட்டாப்பல. அதுக்கு ஏன் அப்படி உயிர வர்ற வேகத்துல போற, வாக்கிங் தானே போற, போய் தொலை அப்படின்ட்டு வந்தானு உங்களுக்கு நடந்த கசப்பான சம்பவத்தை நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? மீனராசி நேயர்களே, காலையில எந்திரிச்ச உடனே மொபைல தேடணும், நைட்டு வீட்டுக்கு போனதும் சார்ஜரை தேடணும், நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல பிரதர். மொபைல தூரமா வை, தூக்கம் கிட்டக்க வரும்னு மெசேஜ் சொல்லிட்டு படுக்க போவீங்களா? ரிஷபராசி நேயர்களே, அங்கிள் நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் அங்கிள். தம்பி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தாச்சு தம்பி. அப்படியா? மாப்பிள்ள என்ன பண்றாரு? மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்காரு தம்பி. ஆமா நீ என்ன பண்ற? நான் இங்க மேட்டுப்பாளையம் அங்கிள். என்னப்பா வேலை என்னன்னு கேட்டா மேட்டுப்பாளையம் ஊரை சொல்ற. யோ நீ மட்டும் மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்காருன்னு ஊரை தானே சொன்ன, வேலையவா சொன்ன? பேச வந்துட்டேன், பெரிய பிரில்லியன்ட் நினைப்பு மனசுல. பாயா அந்த பக்கம் நீங்க ஏத்து விட்டாங்க கூட சண்டை போட்டு வந்துருவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, நான் எவ்வளவு பெரிய கோவக்காரி தெரியுமா? பிறந்து 1 வருஷம் சோறே சாப்பிடல. ஐயோ அப்புறம் வெறும் பால் மட்டும் தான் கொடுத்தாங்க. எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பத்தியா இம்சை. இப்படிதான் எதையாவது லூஸ் தனமா பேசிட்டு தெரியுதுன்னு கண்டமணிக்கு திட்டு வாங்குவீங்களா?